அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தேவா இண்டஸ்ட்ரீஸ் இன் சத்தியமூலம். இனி நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் பார்க்க போகிறோங்க. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த சைடு ஸ்டாண்டு உட்கார சேஸ் பைப்பு வந்து இத்து போய் கட் ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டி ஒரு 3 வண்டி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து வெல்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் வெல்டிங் ஷாப் கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு நார்மல் மெட்டல் பீஸை வச்சு வெல்ட் அடித்து அப்படியே கஸ்டமருக்கு கொடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வெல்டிங் வந்து ஒரே வாரம் தான் தாங்குச்சு. வண்டி வந்து கட் ஆகி கீழே விழுந்துருச்சுங்க சைடு ஸ்டாண்டோடைய. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா இப்படி தான் கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோங்க. இதே சைஸில் இருக்கிற ஒரு திக்னஸில் பைப் எடுத்து இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறங்க இந்த சேஸ் பைப் அளவே இருக்கிற பைப் எடுத்து ஒரு 2.5 mm திக்னஸ் இருக்குங்க. இதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா தான் இது லைஃப் லாங் வந்து கட் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருது அப்படின்னா, இந்த சேஸ் பைப்பில் வந்து தண்ணி நின்று அந்த இடமே ரஸ்ட் ஏறி இத்து போயிருங்க. இந்த சேஸ் பைப்பில் தான் வண்டியோட லோடு ஃபுல்லாமே நிற்கும். அதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருதுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும். யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.